ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நவம்பர் டிசம்பருக்கான எக்ஸாமினேஷன் வந்து இப்போ அனாலிஸ்ட் நடத்திங்கிறாங்க. இதில் 2023 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து இப்போ ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் ஒன் சப்ஜெக்டான எக்ஸாமினேஷன் வந்து ஃபஸ்ட் எக்ஸாமாக 27ஆம் தேதி நடக்க போகுது. இந்த சப்ஜெக்ட் வந்து ஈஸியாக ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கான வீடியோஸ்லாம் வந்து ஆல்ரெடி போன பேட்சுக்கே நம்ம வந்து போட்டிருக்கோம். சில பேர் அந்த வீடியோஸ்லாம் வந்து ரெஃபர் பண்ணின்னு இருப்பீங்க. மேக்ஸிமம் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்க இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணாலே போதும் தான். பட் இருந்தாலும் உங்கள் பேட்சுக்கும் தனியாக வந்து இந்த டைம் வந்து வரக்கூடிய சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதன்படி இப்போ இந்த சப்ஜெக்டான ப்ரிப்பரேஷன் பற்றி பார்த்தோம்னா, இந்த சப்ஜெக்ட் பற்றி படிக்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோவா இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஷினுக்கான ஃபார்மேட் தெரிஞ்சாலே போதும். அதாவது ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து பார்ட் பியை பற்றி பார்த்தோம்னா, இது வந்து 60 மார்க் கொஷின். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 5 கொஷின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து 80 மார்க்கு. இந்த 5 கொஷின்ஸுமே இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியுற 9 டாபிக்ஸ்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்த 9 டாபிக்ஸுமே ஃபுல்லாக வந்து கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஏன்னா ஒரு 5 டாபிக் இல்லை 6 டாபிக் பேஸ் பண்ணி தான் கொஷின் கேட்பாங்க. இதுலேயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 11th கொஷின் வந்து மேக்ஸிமம் இந்த காம்ப்ரிஹென்சிவ் பேசேஜ் பேஸ் பண்ணி கொஷினும், அதே மாதிரி இந்த 15th கொஷின் வந்து எஸ்ஏ பேஸ் பண்ணி கொஷின் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் ரெகுலேஷன் பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5 செமஸ்டர் எக்ஸாம் வந்து நடந்துருது. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கே புரியும். ஸோ இப்போ இதன்படி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 5 கொஷினில் 2 கொஷினுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த 2 டாப்பிக்லேருந்து மேக்ஸிமம் கொஷின் கேட்டுருவாங்க. ஸோ இது படிச்சினாலே போதும், உங்களுக்கு வந்து 32 மார்க் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவர் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து இந்த 11th கொஷின் காம்ப்ரிஹென்சிவ் பேசேஜ் கொஷின் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி கேட்பாங்க, ஆன்சர் நம்ம வந்து எந்த மாதிரி பண்ணணும் பார்த்தோம்னா, இப்போ இதை பாருங்க, எதனா ஒரு டாபிக் பேஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேசேஜ் ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா பொலிஷன் டாபிக் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் இப்போ காம்ப்ரிஹென்சிவ் பேசேஜ் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்கன்னா எந்த டாபிக் வேணாலும் வந்து கேட்டிருப்பாங்க. அதனால என்ன பண்ணுறீங்கன்னா, முதல்ல ஒன் டைம் வந்து இந்த மாதிரி பேசேஜ் வந்து ஃபுல்லாக படிச்சுங்க. அதுக்கப்புறம் கீழே கேட்டுக்கிற கொஸ்டின்ஸ்லாம் நல்லா பார்த்துட்டு அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து எந்த பேசேஜில் கொடுத்துருக்காங்க நல்லா பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க. இதுலேயே ஒரு டிப்ஸ் என்னன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு டைம் வந்து ஃபுல் பேசேஜ் வந்து படித்து பார்த்துருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் இப்போ ஒரு கொஸ்டின் எடுத்துட்டீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கான ஆப்ஷனை பாருங்க. இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருங்க: ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், ரேடியோ பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன். இப்போ இந்த 4 பொல்யூஷன்ல இருந்தால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கான ஆன்சர் இருக்குது. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பொறுத்தவரை எந்த மாதிரி சர்ச் பண்ணுறீங்கன்னா, இப்போ இந்த 4 பொல்யூஷன் இருக்கிற பேராகிராஃப் மட்டும் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணாலே போதும். மற்ற பேராகிராஃப் வந்து படிச்சு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இதிலே வந்து ஆன்சர் கிடைச்சிரும். அதே மாதிரி எழுதும் போது ஆன்சர் ஷீட்டில் வந்து எந்த மாதிரி எழுதுறீங்கன்னா, இப்போ சப்டிவிஷன் 2னா சப்டிவிஷன் 2 போட்டு, இப்போ ஆப்ஷன் 4 வாட்டர் பொல்யூஷன் ஆன்சர்னா ஜஸ்ட் நீங்கள் சப்டிவிஷன் 2 போட்டு ஆப்ஷன் 4 மென்ஷன் பண்ணி வாட்டர் பொல்யூஷன் அப்படின்ற மாதிரி ஆன்சர் மட்டும் எழுதினாலும் போதும். இப்போ இதிலே வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரி கொஸ்டின் வந்து கேட்குறானா, இப்போ அந்த கொடுத்த கொஸ்டினுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து பேசேஜில் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பாருங்க. இப்போ அந்த கொஸ்டினுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்கன்னா ட்ரூன்னு மென்ஷன் பண்ணுங்க, அப்படி இல்லைனா வந்து ஃபால்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, இப்போ இது வரைக்கும் ஓகே. இப்போ வந்து சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸ் மாதிரி கேட்குறானா, இப்போ எந்த மாதிரி ஆன்சர் பண்ணலாம்னா, ஒன்று அந்த வேர்டுக்கான எக்ஸாக்ட் மீனிங் தெரிஞ்சுதான் அட்டன் பண்ணலாம். அப்படி இல்லைனா 4 ஆப்ஷனையும் கம்பேரிசன் பண்ணி பாருங்க, எது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குதோ அந்த ஆப்ஷன் வந்து அட்டன் பண்ணுங்க. ஓகே, அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் 15th கொஸ்டின் பொறுத்தவரை எஸ்ஏ இப்போ வந்து கேட்குறானா, இப்போ 2 சப்டிவிஷன் வந்து கேட்டிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த சப்டிவிஷனில் இருக்கிற டாபிக் வந்து சுலபமாக இருக்குதோ அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் அந்த டாபிக் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா சப் டாபிக்ஸ்லாம் போட்டுட்டு ஒரு 4 பேஜஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த 2 டாபிக்ஸ் மூலிமா 2 கொஸ்டின் வந்து இப்போ நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ வந்து ரிமைனிங் 3 கொஷின்ஸ் இருக்குது. அதே மாதிரி ரிமைனிங் 7 டாபிக்ஸ் இருக்குது. இப்போ இதில் வந்து எந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணிக்கிறீங்கன்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் அதே மாதிரி ரெக்கமெண்டேஷன் இந்த 2 டாபிக் நீங்கள் வந்து கவர் பண்ணிட்டாலே ஒரு கொஷின் அப்படிலாம் வந்து 2 கொஷினுமே தெரிஞ்ச மாதிரி வந்துடும். அதாவது இப்போ ஒரு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா 2 சப்டிவிஷன் வந்து எதிராக சாய்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ எதனா ஒரு கொஷின் தான் நம்ம வந்து அட்டன் பண்ணுவோம். அப்போ ஒரு சப்டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த இன்ஸ்ட்ரக்ஷன், அதே மாதிரி இன்னொரு சப்டிவிஷன் வந்து ரெக்கமெண்டேஷன் கேட்கலாம். அப்படி இல்லைனா ஒரு கொஷினில் வந்து ஒரு சப்டிவிஷன் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன், இன்னொரு கொஷினில் வந்து ஒரு சப்டிவிஷன் வந்து ரெக்கமெண்டேஷன் கேட்கலாம். ஸோ ரெண்டுமே வந்து சான்ஸ் இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இந்த மாதிரி வந்து கேட்குறாங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஷினுமே நீங்கள் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அப்படி இல்லை அட்லீஸ்ட் ஒரு கொஷின் கண்டிப்பாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரெக்கமெண்டேஷன் இதுக்கான ஃபார்மேட் என்னென்னு பார்த்தோம்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்தவரை எல்லாருமே நல்லா தெரிஞ்சிருக்கணும், நிறைய இடத்துலையும் பார்த்துருப்பீங்க. அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் வந்து எதை பற்றி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க சொல்கிறாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் அதுக்கான ஆன்சர் வந்து ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது மறக்காமல் ஃபஸ்ட்டு டைட்டில் கொடுத்துருங்க. அகைன் சொல்லிக்கிறேன், இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதும்போது ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா டைட்டில் கொடுத்துருங்க. அதாவது எதை பற்றி எதை படிக்கலோ. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த மாதிரி டைட்டில் கொடுத்துட்டு பேர் கரெக்டாக ஒரு 8 பாயிண்ட்ஸ் வந்து நல்லா எழுதுங்க. இதில் வந்து ஸ்டார்லாம் போடாதீங்க, முடிஞ்ச நம்பர் போட்டு எழுதுங்க. கரெக்டாக 8 பாயிண்ட் நம்பர் போட்டு எழுதுங்க. நெக்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் பொறுத்தவரை சேம் இதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைட்டில் வந்து கொடுக்க போறீங்க. அதுக்கப்புறம் 8 பாயிண்ட் எழுதுவீங்க. அந்த 8 பாயிண்ட்க்கு எந்த மாதிரி எழுதணும்னா, இந்த 4 வேர்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதாவது இட் இஸ் ரெக்கமெண்டட் டு, இட் இஸ் அட்வைஸ்டு டு, இட் இஸ் சஜஸ்டட் டு, இட் இஸ் ரிக்வெஸ்டட் டு. இந்த மாதிரி எழுத வர பாயிண்ட்ஸ்க்கு முன்னாடி கட்டாயமாக இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் வந்து இட் இஸ் ரெக்கமெண்டட் டு யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி 2-3 பாயிண்ட்ஸ் வந்து இட் இஸ் சஜஸ்டட் டு அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றி யூஸ் பண்ணுங்க. ஸோ மொத்தத்தில் ஃபர்ஸ்ட் டாபிக் எழுத போறீங்க, அப்புறம் நீங்கள் எழுத போகிற 8 பாயிண்ட்டுக்குமே இந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 கொஷின் கிட்டத்தட்ட ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு ரிமைனிங் இந்த 2 கொஷினுக்கு வந்து ரிமைனிங் இருக்கிற டாபிக்ஸ் நல்லா பார்த்துக்கணும். இதுலேயே முக்கியமாக அந்த லெட்டர் ரைட்டிங், இமெயில் ரைட்டிங், ரிப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் மட்டும் தெரிஞ்சாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இமெயில் ரைட்டிங்லேருந்து கொஸ்டின் வந்து கேட்குறான்னா, இதுதான் வந்து ஃபார்மேட். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஃபார்மேட் படி எழுதுறதுக்கு முன்னாடி கொஷினில் கொடுத்துருக்க டேட்டாஸ்லாம் நல்லா நோட் அவுட் பண்ணிச்சிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரம்முக்கான மெயில் ஐடி, அதே மாதிரி டூக்கான மெயில் ஐடி, சிசி வந்து யாரா அட்டாச்மெண்ட் பண்ண சொல்லி மெம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களா,
எதை பற்றி மெயில் ஐடி வந்து எது சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஃபுல்லாக நோட் டவுன் பண்ணி வச்சுட்டு இந்த ஃபார்மேட் படி அவங்க கொடுத்துற டேட்டாஸ்லாம் வச்சு ரைட் பண்ணுங்கள். சப்போஸ் இப்போ ஃப்ரம் மெயில் ஐடிக்கு வந்து அவங்க வந்து எதுவுமே கொடுக்கலன்னா நீங்களே வந்து எதனா ஒரு மெயில் ஐடி, அதாவது உண்மையான மெயில் ஐடி தான் போகணும்னு அவசியம் இல்லை, எதனா ஒரு மெயில் ஐடின்னு கொடுத்துங்க. பட் இந்த 2க்கான மெயில் ஐடியும் அதே மாதிரி சிசிலாம் வந்து கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்லா நோட் அவுட் படிச்சு எழுதிங்க. சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எதை பேஸ் பண்ணி வந்து எது சொல்கிறாங்களோ அதுக்கான டைட்டில் மாதிரி கொடுத்துங்க. இப்போ ஜாப் அப்ளை பண்ண சொல்றதுக்காக வந்து லெட்டர் எது சொல்கிறாங்களோ அப்ளைங் ஃபார் ஜாப் அப்படின்ற மாதிரி சப்ஜெக்ட் கொடுத்துங்க. அப்புறம் வந்து எதை பற்றி எது சொல்கிறாங்களோ அதுக்கான மெயின் கண்டென்ட், அதுக்கப்புறம் வித் ரெக்கார்ட்ஸ் போட்டு கடைசியாக உங்களோட நேம் சிக்னேச்சர் போட்டு முடிச்சிருங்க. சேம் இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் அதுக்கான ஃபார்மேட் இருக்கும். ஸோ அந்த ஃபார்மேட் படி அவங்க கொடுக்குற டேட்டாஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். அதே மாதிரி லெட்டர் ரைட்டிங் பொறுத்தவரை 2 டைப் ஆஃப் லெட்டர் இருக்குது. ஒன்று வந்து ஃபார்மல் லெட்டர், அப்புறம் இன்ஃபார்மல் லெட்டர். இந்த கம்பெனி விஷயமாவோ ஜாப் விஷயமாவோ பிஸ்னஸ் விஷயமா எழுத போகிற லெட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மல் லெட்டர் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஃப்ரம் டு சப்ஜெக்ட், அப்புறம் ரெஸ்பெக்ட் சார், தேங்க்யூ யுவர் ஃபெய்த்ஃபுல்லி, அந்த மாதிரி லீவ் லெட்டர் எப்படி எழுதணும் அந்த மாதிரி எழுதணும். நெக்ஸ்ட் ஃப்ரெண்டுக்கோ ரிலேஷனுக்கோ வந்து லெட்டர் வந்து ரைட் பண்ண சொல்கிறேன்னா அது வந்து இன்ஃபார்மல் லெட்டர் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஜஸ்ட் இந்த ஃப்ரம் டூலாம் எழுதாமல் ஜஸ்ட் இந்த அட்ரஸ் வந்து மேலே இந்த மாதிரி சைடில் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன ரிலேஷனோ அது மாதிரி போடுங்க. அதாவது ஃப்ரெண்டுனா மை டியர் ஃப்ரெண்ட் இந்த மாதிரிலாம் போட்டலாம். அதே மாதிரி வந்து பிரதருக்கோ சிஸ்டருக்கோ எழுதுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நேம் போட்டுருங்க. உள்ளே எழுதுகிற கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் அவங்க எதை பற்றி எது சொல்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி எழுதணும். அதே மாதிரி லெட்டர் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் 2 பேஜ் வந்து கவர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரிப்போர்ட் ரைட்டிங்கான ஃபார்மெட் பற்றி பார்த்தோம்னா ரிப்போர்ட் ரைட்டிங் பொறுத்தவரை இதுதாங்க ஃபார்மேட். ஃபர்ஸ்ட் அந்த பாக்ஸாக இருக்கு பாருங்க, இது கண்டி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாலே கீழே கண்டென்ட்டாக பார்த்தீங்கன்னா 1 சென்டென்ஸ் எதை பற்றி சொல்கிறாங்க நீங்கள் 1 சென்டென்ஸ் கூட எழுதலாம். இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏர் பொல்யூஷன் பற்றி ரிப்போர்ட் வந்து எது சொல்கிறோன்னா மேலே டாப்பிக்கில் வந்து ரிப்போர்ட் ஆன் ஏர் பொல்யூஷன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 4 கொஸ்டின் வந்து எந்த டாபிக் கொடுக்குறாங்களோ அதை வந்து போடுங்க. நெக்ஸ்ட் கீழே வந்து யாருக்கு வந்து சென்ட் பண்ண சொல்கிறாங்க, சப்மிட் பண்ண சொல்கிறாங்களோ அது வந்து கீழே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ப்ரிப்பேர்ட் போய் போட்டுட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. அது கீழே வந்து டேட் போட்டுட்டு அதுக்கப்புறம் மெயின் கண்டென்ட் வந்து எதை பற்றி ரிப்போர்ட் வந்து எழுத போகிறீங்களோ அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து எழுதுங்க. இதுக்கும் சரி முடிஞ்ச வரைக்கும் 2 பேஜ் வந்து கவர் பண்ணுங்க. அண்ட் கடைசியாக வந்து தேங்க்யூ யூ போட்டுட்டு யுவர் ஃபெய்த்ஃபுல்லி போட்டுட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. ஸோ இந்த ஃபார்மேட் படி நீங்கள் வந்து எழுதிட்டாலே நிறைய மார்க் போட்டுருவாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 5 டாபிக் வந்து கவர் பண்ணியிருக்கோம். இந்த 5 டாப்பிக்ல வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 4 கொஸ்டின் அப்படிலாம் வந்து மேக்ஸிமம் 5 கொஸ்டின் தெரிஞ்ச மாதிரி வந்துடும். பட் இருந்தாலும் இப்போ நம்ம வந்து மெயினாக வந்து ஃபார்மேட்டாக நல்லா பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் ரிமைனிங் இந்த டாப்பிக்கில் இருக்கிற ஃபார்மேட்லாம் நல்லா பார்த்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பேராகிராஃப் ரைட்டிங் ஆர் கைடு ரைட்டிங். இந்த பேராகிராஃப் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் சேம் எஸ்ஏ மாதிரி ஏதோ டாபிக் கொடுத்துருவாங்க. அந்த டாபிக் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் வந்து எழுத சொல்லுவாங்க. அதாவது சிம்பிளாக சொன்னாலும் மினி எஸ்ஏ மாதிரி எழுதணும். சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ் டெவலப்மெண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது சில முக்கியமான வேர்ட்ஸ் தான் கொடுத்துட்டு அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் வந்து ரைட் பண்ண சொல்லுவாங்க. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, பாயிண்டாக எழுதக்கூடாது, பேராகிராஃபாக தான் எழுதணும். நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபரிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் நான் வெர்பல் டு வெர்பல் மோட். அதாவது கிராஃபு சார்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ அதில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் மாதிரி வந்து ரைட் பண்ண சொல்லுறது வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இப்போ கிராஃபு இல்லை சார்ட் இந்த மாதிரி கொடுத்துட்டு அதில் வந்து சில இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருவாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நீங்கள் வந்து பேராகிராஃபாக வந்து மேக் பண்ணணும். ஸோ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் ஆர் ப்ராசஸ் டிஸ்கிரிப்ஷன். இது வந்து அவ்வளோ கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் ஒரு ஸ்டார்ட்டாக சொல்லிடுறேன். இப்போ ஏன்னா ஒரு ப்ராடக்ட் பற்றி சொல்கிறாங்கன்னா அது ப்ராடக்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயிலாக வந்து எது சொல்லுவாங்க. டிஸ்கிரிப்ஷனாக ஒன்றும் இல்லை, அதை பற்றின ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தான். அதே மாதிரி ப்ராசஸ் பற்றி கேட்டாலும் அதோட ப்ராசஸ் என்ன, அதாவது அது என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணுமோ அதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து நோட் மேக்கிங் ஆர் நோட் டேக்கிங் எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும் நினைக்கிறேன். ஒரு பெரிய பேராகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான பாயிண்ட்ஸை நோட் மேக்கிங்கை வந்து மாற்றணும். அதாவது இன்சிபேடாக மாற்றணும். சப்ஜெக்டான சிலபஸ்லாம் பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி தான். இதில் வந்து சில ரூல்ஸ் வந்து இருக்குது. என்னன்னா நீங்கள் வந்து எழுதின வேர்டை வந்து அகைன் வந்து ரிப்பீட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி சில வேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் பண்ண முடிஞ்சால் ஷார்ட்டாக தான் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஸ்டிடி பற்றி அந்த பேராகிராஃபில் வந்து ஃபுல் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஃபுல் ஃபார்மாக எழுதாமல் எஸ்டிடின்னு மென்ஷன் பண்ணணும். மெயினாக முக்கியமான பாயிண்ட் முக்கியமான வேர்ட்ஸ் மட்டும் தான் எழுதணும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த பார்ட் பி பொறுத்தவரை எல்லாருமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் கொஸ்டினை வந்து நல்லா அனலைஸ் பண்ணுங்கள், என்னென்ன டேட்டாஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த டேட்டாஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபார்மேட் படி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எழுதுங்க. நீங்கள் வந்து இந்த ஃபார்மேட் படி கரெக்டாக எழுதிட்டாலே போதும். மற்றபடி நீங்கள் வந்து உள்ளே எழுத போகிற இன்ஃபர்மேஷனாக ஜஸ்ட் ஓரளவுக்கு எழுதினாலே போதும், நல்ல மார்க்கே வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்ட்டி இதை பொறுத்தவரை கிராமர் அண்ட் வொக்காபுலரி டாபிக்ஸ் தான் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. டோட்டலாக வந்து 24 டாபிக்ஸ் இருக்குது. இதுல இருந்து 10 டாபிக்ஸ்லேருந்து 10 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு வந்து 2 மார்க். ஆனால் மற்ற சப்ஜெக்ட் மாதிரி கேட்காம, அதாவது இதில் வந்து 1 மார்க் கொஸ்டின் மார்க் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பாருங்க. இதில் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்தீங்கன்னா மொத்தம் 4 சப்ஜெக்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஒரு சப்ஜெக்ட் வந்து 1/2 மார்க் என்ற விதத்தில் வந்து டோட்டலாக வந்து 2 மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்லையும் டோட்டலாக வந்து 10 டாபிக்ஸ் வந்து 1 மார்க் கொஸ்டின் மார்க் கேட்பாங்க. அதே மாதிரி ஆன்சர் பொறுத்தவரை எந்த மாதிரி எழுதணும்னா கொஸ்டின் நம்பர் என்னவோ அதை வந்து மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான சப்டிவிஷன் வந்து என்னவோ மென்ஷன் பண்ணிட்டு வித் ஆப்ஷனோட ஆன்சர் மட்டும் எதுனா போதும். ஓகே, இப்போ இந்த டாபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் பார்த்தோம்னா பொதுவாகவே மேக்ஸிமம் அந்த 10 கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா ஓனாக தான் கேட்க போகிறாங்க. அதனால ஜஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கான பேசிக் ரூல் மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க. அதாவது இப்போ காஸ் அண்ட் எஃபெக்ட் நான் அதோட எக்ஸாம்பிள் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் ஒரு வாட்டி பார்த்துங்க. அதை பேஸ் பண்ணி எக்ஸாமில் வந்து உங்களுக்கு என்ன ஆன்சர் பண்ண வருதோ அதை வந்து ஆன்சர் பண்ணுங்க. எப்படி வந்து 1 மார்க்ன்றனால உங்களுக்கு வந்து தெரியாமல் ஆன்சர் பண்ணாலே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க. பட் ஓரளவுக்கு அந்த கிராமரில் எனக்கு நல்லா தெரியும்னா ஜஸ்ட் நல்லா பார்த்து வச்சுக்க போதும். ஓகே, இப்போ நம்ம பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நம்புறேன். மெயின் திங் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சப்ஜெக்ட் பொறுத்தவரைக்கும் ஃபார்மேட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க போகிறீங்க.
ஒன்றும் இல்லை, எக்ஸாம் வந்து இப்போ நீங்கள் அட்டன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கொஷின் எல்லாம் வந்து அனலைஸ் பண்ணுங்கள். என்னென்ன டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க, என்ன ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் இது சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த டாப்பிக்கான ஃபார்மேட் படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வந்து எழுதுங்க. அதேமாதிரி முடிஞ்ச வரைக்கும் டைம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி எழுதுங்க. ஸோ இந்த எஸ்ஏலாம் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து எழுதுங்க. மெயினாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷனு, ரெக்கமெண்டேஷன் இந்த டாபிக் பேஸ் பண்ணி கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்கன்னா அதை வந்து ஃபஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா சில ஃபார்மேட்லாம் உங்களுக்கு வந்து சரியாக வந்து கிளியரன்ஸாக தெரிலனா, இதுக்கான நோட்ஸும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எல்லாமே டெலிகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிடுறேன். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பொறுத்தவரை இந்த சப்ஜெக்ட் மட்டும் இல்லை, ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு செமஸ்டர் அவரோட எல்லா சப்ஜெக்ட்டுக்கான எல்லா கொஷின் பேப்பர் கலெக்ஷனுமே பார்த்தீங்கன்னா ஒரே பிடிஎஃபாக மேக் பண்ணி டெலிகிராம் குரூப்பில் வந்து நான் ஷேர் பண்ணிடுறேன். அதேமாதிரி டெலிகிராம் குரூப் பொறுத்தவரை ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 2020 ரெகுலேஷன் எல்லா பேட்ச் மெம்பர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு குரூப் வந்து இருக்குது. நியர்லி 14,000 மெம்பர்ஸ் மேலே இருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் வேணுன்றதுக்கும் ஜாயின் பண்ணிங்க. அதில் வந்து எல்லா மெட்டீரியல்ஸுமே அவைலபிளாக இருக்கும். பட் என்னென்னா உங்களுக்கு தேவையான நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் 23 பேட்சுக்கும் தனியாகவும் பார்த்தீங்கன்னா குரூப் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்காக கொடுத்துறேன். ஸோ வேணுன்றதுக்கும் ஜாயின் பண்ணி டெவலப் பண்ணிங்க. ஓகே, எல்லோருமே நல்லா படிங்க. நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பாய்.